ஆடி பௌர்ணமியில 2 முக்கியமான நிகழ்வுகள் நடக்கும். அதுல ஒன்று கோமதி அம்மன் கடும் தவம் இருந்து சிவனும் பெருமாளும் ஒன்று அப்படின்னு இந்த உலகிற்கு உணர்த்த சிவபெருமான் அம்பாளுக்கு சங்கர நாராயணராக காட்சியளித்ததை ஆடி தபசாக சங்கரன் கோவில்ல கொண்டாடுவாங்க. மற்றொன்று மதுரை அழகர் கோவில்ல ஆண்டிற்கு ஒரே ஒரு முறை இந்த ஆடி பௌர்ணமியில மட்டும்தான் 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி சன்னதி திறக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெறும். உங்களுக்கும் கருப்பசாமியை பிடிக்கும்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு ஓம் கருப்பா அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பௌர்ணமி திதி 2 நாட்கள் அமைஞ்சிருக்கிறதுனால ஜூலை 28ஆம் தேதி ஆடி தபசும், ஜூலை 29ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேல கருப்பண்ண சுவாமி சன்னதி திறக்கப்படவிருக்கு. இந்த ஒரு சில நிமிடங்கள் மட்டும் படி பூஜை செய்யப்பட்டு கதவுகளுக்கு சந்தன காப்பு செய்வாங்க. இந்த 18ஆம் படியானின் கதவுகள் திறப்பதை காணும் பக்தர்களுக்கு உடம்பே மெய் சிலிர்த்து விடும். எல்லா கோவில்கள்லயும் உருவமாயிருக்கிற கருப்பண்ண சுவாமி அழகர் கோவில்ல ராஜகோபுர கதவுல அருவமாயிருக்கிறதா ஐதீகம். அதனால அவருடைய சக்தி எல்லையற்றதா இருக்கும் அப்படின்னும் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு அநீதி இழைப்பவர்களை அவர் தண்டிக்காமல் விடமாட்டார் அப்படின்னு நம்பப்படுது.